வெல்கம் டு அவர் கிளாசிக் ஹை செகண்டரி ஸ்கூல். 10th ஸ்டாண்டர்டு சோஷியலில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் மேப் பார்க்க போகிறாங்க. கொஷின் நம்பர் 42. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஷின். ஸோ இந்த கொஷின் நம்பர் 42ல் இந்தியா ஆர் வேர்ல்டு மேப் கேட்பாங்க. ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேர்ல்டு மேப் பார்க்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிரேட் பிரிட்டன் ஆர் இங்கிலாந்து, அதாவது சம்டைம்ஸ் கொஷின் பேப்பரில் இங்கிலாந்து அப்படின்னு இருந்தால் நம்ம எழுதலாம். பட் கிரேட் பிரிட்டன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் கிரேட் பிரிட்டன் தான் நம்ம இங்கிலாண்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது கிரீஸ், மொராக்கோ, ஜெர்மனி, நாகசாகி, இட்டாலி, பசிபிக் ஓஷியன், ஃப்ரான்ஸ், செர்பியா, ஜப்பான், போஸ்னியா, பல்கேரியா, ரஷ்யா, டர்க்கி, ஹிரோஷிமா, மாஸ்கோ, சான் ஃப்ரான்சிஸ்கோ, ஹவாய் ஐலாண்ட், பேர்ல் ஹார்பர் ஆர் முத்து ஹார்பர். ஸோ முத்து ஹார்பர்னு கேட்டிருக்காங்க. அப்போ முத்து ஹார்பர் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பேர்ல் ஹார்பர் தான் நம்ம முத்து ஹார்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரெட் சி, பிரேசில், பிளாக் சி, ருமேனியா, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி. ஸோ இந்த பிளேசஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய பிளேசஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வேர்ல்டு மேப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம மார்க்கு ஸ்கோர் பண்ணுறது கம்பல்சரி கொஷினில் 5 மார்க் கொஷின். உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் 42ங்கிற கம்பல்சரி கொஷினுக்கான நம்பர். ஸோ இதை வந்து நம்ம மேப்பில் போடும்போது எப்படி ஃபஸ்ட்டு நம்ம போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷின் நம்பர் போடணுங்க. இந்த கார்னரில் கொஷின் நம்பர் போடணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஏன் டைரக்ஷன் நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் அப்படின்னா ஸோ நமக்கு இப்போ கண்ட்ரிஸ் வந்து ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ நம்ம டைரக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த பிளேசஸை மார்க் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் சைடு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஈஸ்டர்ன் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே ஜப்பான். நீங்கள் மார்க் பண்ணுறப்ப இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணலாம். ஸோ இந்த ஜப்பானில் தாங்க ஹிரோஷிமா, நாகசாகி இருக்குது. சரியா? ஸோ அப்போ பாருங்கள், இந்த பிளேஸ் இப்படி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜப்பான் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹிரோஷிமா, ஸோ நெக்ஸ்ட்டு நாகசாகி, இந்த மாதிரி எழுதுகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா நம்ம ரஷ்யாவை எழுதுகிறோம். இந்த சைடு இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்ம ரஷ்யா அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ ரஷ்யா கேபிட்டல் தான் மாஸ்கோ. ஸோ அது எங்கே நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், இந்த பிளேஸுக்கு நேராக நம்ம இங்கே மாஸ்கோன்னு மார்க் பண்ணிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கிலாந்து ஆர் கிரேட் பிரிட்டன் சொல்கிறோம். ஸோ அப்போ பாருங்கள், இந்த பிளேஸ் தனியாக செப்பரேட்டாக தெரியுதா? ஸோ இதுதான் இங்கிலாந்து ஆர் கிரேட் பிரிட்டன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபெமிலியராக கேட்கக்கூடிய பிளேசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனி. ஓகேவா? ஸோ ஜெர்மனி, இந்த இடம் ஜெர்மனி, இந்த இடம் போலந்து, ஜெர்மனி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உள்ள பிளேசஸ் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக தெரியாது. அதனால் டாட் வச்சுட்டு ஏரோ மார்க் போட்டு நீங்கள் வெளியில் எழுதுங்க, ஜெர்மனின்னு எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நெய்பரிங் போலந்துன்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடியது தான். ஸோ அதனால் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், ஜெர்மனிக்கு கீழே இந்த இடம். சரிங்களா? ஸோ இது வந்து ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி. ஓகேவா? ஸோ இது நம்ம ஏரோ மார்க்கு போட்டு நம்ம எழுதிக்கிறோம், ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி எழுதிக்கிறோம். ஸோ அதுக்கும் கீழே போஸ்னியா, செர்பியா, பல்கேரியா, ருமேனியா, அல்பேனியா. ஸோ இப்போ யூரோப் கான்டினென்ட்டில் இந்த பிளேசஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய பிளேசஸ். ஸோ அதனால் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, போஸ்னியா, செர்பியா, பல்கேரியா, ருமேனியா, அல்மேனியா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இதுதான் வந்து ஃப்ரான்ஸ். இந்த பிளேஸு ஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு க்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக மெட்டீரியன்ஸிலேருந்து கொஞ்சம் நார்த்தில். ஸோ நெக்ஸ்ட்டு இட்டாலி ஃபெமிலியராக கேட்கக்கூடிய பிளேஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இட்டாலியை வந்து நம்ம டாட் வச்சு வெளியில் கொண்டு வந்து எழுதுறோம். ஏன் அப்படின்னா இப்போ நெய்பரிங்லேயே கேட்குறாங்க. இப்போ இட்டாலி, க்ரீஸு, ஃப்ரான்ஸு, அல்பேனியான்னு கேட்கும்பொழுது அந்த இடத்துல நீங்கள் எழுதுனீங்கன்னா நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் டாட் வச்சு ஏரோ மார்க்கை போட்டு நம்ம வெளியில் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படிங்கிறது நமக்கு நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? சான் ஃப்ரான்சிஸ்கோ. ஸோ அதுக்கு நெய்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவாய் ஐலாண்ட். ஸோ அங்கே தான் வந்து பேர்ல் ஹார்பர் இருக்குது. பேர்ல் ஹார்பருங்கிறது அனதர் நேம் முத்து ஹார்பர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரேசில் நாம் மார்க் பண்ணுறோம். இதெல்லாமே வந்து ஃபெமிலியராக கேட்கக்கூடிய பிளேசஸ். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதிகமாக கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய பிளேசஸ்.
ஸோ நெக்ஸ்ட்டு மொராக்கோ நார்த் ஆஃப்ரிக்கா. பாருங்கள் இப்போ நீட்டாக நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் பசிபிக் ஓஷன் அப்படிங்கிறது நம்ம 2 சைட்ஸ் கார்னரில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஹவாய் ஐலாண்டு நம்ம டாட் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ தென் கனடா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஜெர்மனி, போலந்து, பெல்ஜியம், இங்கிலாந்து, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, மொராக்கோ, போஸ்னியா, செர்பியா, கிரீஸ் நீட்டாக டாட் வச்சு அழகாக கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.